ஓகே அப்படித்தான். அது சரி. அன்புசால் நாடக கட்டவுட் தான் வச்சிருக்கீல்ல, அப்புறம் பாருன்னு அதே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க அப்படியே. அப்புறம் வேணாமா, அப்புறம் எங்க உழைப்ப எப்படி பாக்குறது? கட்டவுட் தான் வச்சுட்டு இல்ல, அப்புறம் என்ன ஒருத்தரா கூட்டியாந்து அந்த கட்டவுட் பாருன்னு பாக்குறதுக்கு தான் கட்டவுட்டு. கெட்டவுட்டுன்னு சொல்லிடக்கூடாது யாரும். அதுதான் தப்பு. அன்புசால் நாடக அரசியல் பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற இன்னர் வேணே. ஹலோ, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே இந்த பொட்டியெல்லாம் இருக்குதா? இந்த பொட்டி இருக்குதா? இருக்குதா? இந்த பொட்டியிலிருந்து சட்டம் வந்த மாதிரி தெரியல எனக்கு. உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நடிகர். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் அமோகமா ஆரம்பிச்சுட்டான். நல்லபடியா நடத்தி முடிச்சு போடணும். வெடி போட்டு ஆரம்பிச்சோம். இன்னும் 3 மூட கிடக்கான். வெடியா? அப்புறம் அதை வச்சுட்டு ஆரம்பிக்கலாமே. இல்ல அதை வச்சா விடிஞ்சு அப்புறம் நாடகம்லாம் ஆரம்பிக்க முடியாது. ராஜபாட்டம் நாரதர் வரும்போது அந்த வெடி போட சொல்லியிருக்கேன். ஓஹோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டிய வேலை எங்களுடைய வேலை, நம்மளோட வேலை. நல்லபடியா உட்கார்ந்து ரசிக்க வேண்டிய வேலை உங்களுடைய வேலை. என்னங்க அப்படி பேசிக்கிட்டீங்க? தவறு. நாடகம் நடிக்கிறது நம்ம வேலை. நம்ம இந்த வேலையை விட்டா வேற வேலை தெரியாது. அதை சொல்லு. பேங்க்ல மேனேஜர் வேலை கொடுப்பாங்க. எவன் கொடுப்பேன் நமக்கு? ஆமா, அந்த மாதிரி நமக்கு வேலைங்க. இவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கா. அது என்ன பெரிய வேலை? பிடிச்சா பார்க்கலாம், இல்லைன்னா தூக்கலாம், இல்லை எந்திரிச்சு வீட்டுக்கு போகலாம். சரி, அதே மாதிரி செய்யுங்க. பிடிச்சா பாருங்க, இல்லைன்னா எதிர்த்து போங்க. அப்புறம் அது என்ன பெரிய வேலைங்கிறியா? லூசு, அது ஒரு வேலை தான். சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்கள் இன்னும் பொருள் வித்தியா காட்ட வந்திருக்கேன். நாடகம். நாடகம் என்பது நாடு கூட்டல் அகம். நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய ஒரே மேடை இந்த நாடக மேடை. ஆனா இப்ப சூழ்நிலைக்கு நாட்டில் நடக்கிறது எதுவும் நம்ம பேசக்கூடாது. இன்னும் ஒரு 4 நாள் சென்று பேசலாம். தேவையா? வாயை மூடி சும்மா இல்லையா? இப்ப எது நம்ம பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை. நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு பொழப்புக்கு வழியே பார்க்கிறோம். வரலாறு முக்கியமா, வயிறு முக்கியமா? அப்படின்னா சோறு தான் முக்கியம். சங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியம் நமக்கு. அவ்வளவுதான். யாரும் முக்கியம் கிடையாது. நமக்கு சோறு தான் முக்கியம். அந்த சோறுக்கு தான் இந்த வேலை பார்க்கிறோம். இந்த காலம் நல்லபடியா உட்காந்து கூட்டு பாருங்க. கூட்டமா அமோகமா இருக்கு. கண்ணு கட்டினது கூட வெறும் தலையா தெரியுது. தலைதான் தெரியும். காலெல்லாம் உள்ள மடக்கி வச்சிருக்காங்க. எடுத்து காட்டவா? காலையில எந்திரிச்சு போயிட பாத்துக்குவோம். பேசாம இருக்கிற கூட்டம் இப்படியே இருந்து நாடகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. நல்ல கலைஞர்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆமா, எனக்கு சந்தேகத்தான் இருக்கு. நல்ல கலைஞர்கள் இல்லையா? அது இல்லையா, இந்த உட்கார்ந்துருக்க ஆத்தாமார்கள்லாம் அப்படியே இருக்குமா இருக்காதா? அதெல்லாம் இருப்பாங்க. ஏன் நான் பார்க்காத ஊரா, பார்க்காத மேடையா? எந்த ஊரா இருந்தாலும் கரெக்டா 1 மணி தான் கணக்கு. அதுக்கு மேல இந்த ஆத்தா பூரம் பாய சொல்லிட்டு கிளம்பிடும். ஏங்க மற்ற ஊர்ல அப்படி நடக்கலாம், நீங்க சொல்ற உண்மைதான். ஆனா இந்த நம்ம மங்கள நாடை பொறுத்தளவு போக மாட்டாங்க. எங்க சம்பந்தம் பண்ணிருக்கியா? அதுக்கு இல்லைங்க. நாடகம் என்ன நாடகம்? வள்ளியம்மன் நாடகம். அது தெரியும். முருகனுக்கு வள்ளிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? காலையில 6 மணிக்கு. அவங்களுக்கு தெரியாது. அது என்ன இருந்து பார்த்துட்டு தான் வீட்டுக்கே போவாங்க. அந்த கதையெல்லாம் விடாத, எனக்கு தெரியும். எங்க தாய்மார்களை பொறுத்தவரை 12:30 1 மணி வரை தான் அளவு. அதோட பாய சுட்டிட்டு கிளம்புங்கிறது என்னுடைய உறுதியான வாக்குறுதி. ஊர் பேரு என்னங்க? மங்கள நாடு. மங்களகரமா அந்த மாங்கல்யத்தை மாலை மாத்திர பார்த்துட்டு தான் போவாங்கன்னு சொல்றோம். அப்படி அண்ணன் நீங்க என்ன ரொம்ப டெவலப் பண்ணாதீங்க. தெரியும். சரி, அப்படி போயிட்டாங்க. ஹலோ, அப்படி போயிட்டாங்கன்னா எங்க 4 பேர் சம்பளத்தை நீங்க வாங்கிக்கோங்க. அதுதான் நடக்க போகுது. நம்ம தான் அதை பற்றி ஜெயிக்கிறோம். நீ ஊருக்கு இப்படி சொல்ற, ஆனா காசை கொடுக்குறா இல்ல. எல்லாரும் முன்னாடியே எனக்கு எழுதி கொடு. சத்தியம் பண்ணல. அப்ப உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. அப்புறம் சத்தியம் கேட்குறியா, எழுதி கொடுக்குறியா? நான் நீ சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன். உங்க சம்பளம் எனக்கு. ஒருவேளை போகாம காலையில இருந்து நாடகம் பார்த்தாங்கன்னா உள்ள இருக்கவங்க 5 பேர் சம்பளம் நம்ம மைக் செட்டுக்கு பேசின காசு எல்லாம் மொத்தமா கொடுத்து நடந்து போங்க. ஏன்னே தலையை கீழே விடுற? கவலைப்படாது, நம்ம தான் பயப்படாது. உன் காசுக்கு நான் பொறுப்பு. இப்ப பாக்குறீங்களா, காலையில அவங்க இருந்து பாப்பாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஏதாவது ஒண்ணு நடத்து காட்டி பாப்போம். நடத்தி காட்டவா? சின்னத்தா, பெரியத்தா, அக்கா, அத்தாச்சி, என்ன இப்படி உட்காந்துருக்கிய? ஏன் போ சொல்றியா? நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. நாடகம் தான் பார்க்க வந்திருக்கேன். கராட்டா உட்காந்துருக்கேன். அது ஆமா. அந்த ஆத்தா இவர் பப்புன்கார் இந்த மாதிரி சொல்றாரு, நீங்க பாத்திட்டு எந்திரிச்சு போயிருவீன்னு. போக மாட்டேங்கிறோம். கையை தட்டுங்க தான், இல்லைன்னா கையை தூக்குங்க. ஆமா, ஒரு ஆள் மட்டும் கும்மி விட்டுருது. தெரிஞ்சு வச்சா சின்னத்தா, பிரியத்தா, அக்கா, அத்தாச்சி, தயவு செய்து நாடகத்துக்கு நீ கும்பிட்டு விழுந்தாலும் நடக்காது.
எனக்கு தாய்மார்கள்ல அதிகமான மதிப்பு. உண்மையை ஒத்துக்கிறவங்க நீங்க தான். எதுக்கு இவங்க கையை தட்டிட்டா விடிய காலம் வரைக்கும் நம்ம இங்கே உட்காந்து கிடக்க? நம்ம போக போகிறது உறுதியாக தெரியும். இவன் வம்பா கையை தட்ட சொல்றியான், கையை தூக்க சொல்றியான். தூக்குறதுக்காக வம்பா உட்காரவா அப்படின்னா கரெக்டாக தூக்கவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. அப்படி இல்லை, அமைதியா இருந்து நம்ம நடத்தி காட்டுவோம்னு இருக்கா. போல மூடு டெவலப்லாம் எங்களை காட்டாங்க. நீ ஏன்டா 2 பேரும் இப்படி தெரியுது வம்பா? இந்த ஃப்ளெக்ஸ் அடிச்சது நீ தானடா? எவ்வளோடா செலவு இருக்கு? அதை கூட நான் தாரேன்டா. நானும் உள்ள வந்தவங்க பார்த்தேன். அவன் ராஜவாட்டுக்காரனை கூப்பிட்டேன், அண்ணே ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்கேன் சொல்லி. அப்புறம் அவனை கூப்பிட்டேன், அண்ணே ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்கேன் சொல்லி. அதான் அடிச்சு வச்சுட்டியே, என்னடா பண்ண இந்த அடுத்த என்னடா ரொம்ப இருக்கு. என்னடா சித்ரா பௌர்ணமி உற்சவ பெருந்திருவிழா என்னடா தம்பி சொன்னதுல கொஞ்சம் நகண்டா தம்பி, அதை படிச்சுக்கிறேன்டா. போங்க லெஜண்டா. ஓஹோ, த லெஜண்ட் எம்என் சிட்டி. வெரி குட். நீ ஏத்தான் தட்டிக்கிற ஒருத்தம் தட்டல. இல்லை, எங்களை சைட் அடிச்சது போதும், போய் சாமியை கும்பிடுங்களா? அப்படியே எழுதிருக்கு. ஆமா, கீழே கீழே பாருங்க, கண்ணாடி ஓடல கண்டாவி. எங்களை சைட் அடிச்சது போதும், அது யாரும் கண்ணு தெரியாத பிள்ளைகளா இருக்கும்டா. சரி பரவாயில்ல விடு, ஒன்றும் தப்பு இல்லை. ஆமா, இப்போ லெஜெண்டுன்னு போட்டிருக்கீங்க. லெஜெண்ட்ல நீங்க எதிர்ல லெஜெண்டு. அப்ப லெஜெண்ட்னா என்ன சொல்லு? என்னடா ஒருத்தர் பத்த முடிஞ்சு பாக்குறிய? தெரியாம வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டேன். நீ நின்று வர அண்ணன. லெஜெண்ட்னா என்ன? பவர் பேங்கா? பவர் பேங்க்னா செல்லுக்கு போடுறதுடா அது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த லெஜெண்ட்? என்னடா படிச்சிருக்கிய? என்னடா மண்ண நக்கறி ரெண்டு பேரும்? பிஎஸ்சியா? டேய் சும்மா சொல்றேன், அண்ணாட்டு தானே சொல்றேன். யாரும் சொல்றேன் என்ன படிச்சு? பிஇ. அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் லிட்டரேச்சர் முடிச்சிருக்கீங்க, அதுக்கு பிஇ இல்லையோடா அது. சரி விடு, ஏதோ ஒன்று பிரச்சனை விடு. எப்படியே படிச்சிருக்கியா? சரி, டிகிரி வாங்கிட்டீங்களா? டிகிரி வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? எங்க இருக்கு? வீட்டில் பத்திரமா வச்சிருங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. படிக்கிற படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை, டிகிரிக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க குறை சொல்லி என்ன பிள்ளைங்க ஏதோ பாவம் ஆசையில் படிச்சிடுறாங்க. கடைசியில் எப்படி நம்ம ஏதோ ஒரு மூடத்துக்குத்தான் போக போகிறோம், அதான் நடக்க போகுது வேலை. நீ படித்த பட்டதாரிகளை பூரா அதான் தலையெழுத்து. நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நல்ல பிள்ளை அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைங்க அமைகளை நம்ம பாராட்டாமல் யார் பாடுறது? நான் அவையோட விளையாடி இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைங்க அவங்கள நம்ம வாழ்த்தணும். நம்ம வாழ்த்தாம நம்ம பாராட்டாம என்ன செய்யுது? இந்த மயிலை மட்டும் வேற மாதிரி வெட்டுக்கடா போல. ஆமா, ஆக முதல்ல நாடகத்திற்கு எப்படி பார்க்கணும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு காலத்துல இப்ப பூரா கூடைய கவுத்துற மாதிரியே விட்டுறாங்க. என்ன தெரியல, அது ஸ்டைலா கண்ணாடி நாடகத்தை
ஹலோ, கொஞ்சம் கூட்டி வைங்க. சங்க ஊதுறியே தவிர எனக்கு எப்படியும் சங்க ஊதுறிய போல இருக்கு. என் நிலைமை அப்படித்தான் இருக்குப்பா. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா மங்களநாடு கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து வருகின்ற ஸ்ரீ மரகத விநாயகர் ஆலய சித்ரா பௌர்ணமி உற்சவத்தை முன்னிட்டு மங்களநாடு யாதவர்களால் நடத்தப்படக்கூடிய நாடகமாக அருமையான விஷயம். இப்ப இந்த வங்கல்லித்திரம் நாடகம் யார் வச்சிருக்காங்க? இன்னைக்கு என்ன நாள்? சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியுடைய விசேஷம் யாருக்கா தெரியுமா? தூக்கம் முடிக்கணும். அதானே தூக்கம் முடிப்பு நாடகம் வச்சா தூக்கம் முடிக்கதான் செய்யணும். அது சிவன் ராத்திரியோ? அது சிவன் ராத்திரிக்கு சித்ரா பௌர்ணமியுடைய விசேஷம் என்னன்னா, சித்திரை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி நாள். அவ்வளவுதான். ஹலோ ஹலோ, அது எல்லாருக்கும் தெரியும். மாஜா வந்துக்கிட்டு தான் இருக்கு. சொல்றேன். இருக்கு நம்ம பிள்ளை சின்ன பிள்ளைங்க அப்படி பேச போறாங்க. தலை திருவிழா அது நேரத்துலடா. இன்னைக்கடா தலைக்கு பிறந்த நாளா? அது நேரத்துல இன்னைக்கு தானே மே 1. ஆமா. தொழிலாளர் தினம் மே 1 தொழிலாளர் தினம். அது மாதிரி பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரி தலை அஜித்தோட பிறந்த நாள். ரைட்டு, பரவாயில்ல. உங்க அப்பா பிறந்த நாள் தெரியுமா? ஏன்டா கவுட்டுக்குள்ள ஊஞ்சி சட்டியை பார்க்குறேன்? இதான்டா இந்த நாட்டினுடைய நிலைமை. இன்னைக்கு அவங்க ஆத்தாப்பின் பிறந்த நாள் தெரியாது. உங்க பாட்டன் பேர் தெரியுமாடா? டேய், இங்க வர்ற அவங்க பாட்டன் பேர் தெரியுமா? என்ன சொல்லு. ஏன்டா முன்னாடி வந்து உட்கார்ந்து யோசிக்கிறியோ? எங்கேயோ சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகனுடைய பிறந்த நாள் தெரியுது. கோத்தாங்கொப்பனை பிறந்த பாட்டன் பேர் தெரியல, கொப்பன் பிறந்த நாள் தெரியல. இந்த நாட்டுடைய தலையெழுத்து அதான்டா. என்ன செய்ய முடியும்? அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு உலகம். சித்ரா பௌர்ணமியுடைய விசேஷம் என்னடான்னா, நம்ம எல்லாம் உசுரோட இருக்கோம்ல, இப்ப சாக போறது உறுதி. எல்லாரும் சாகத்தான் போறோம். எல்லாருக்கும் ஒரு நாள் என்னைக்கும் இருக்கு. கண்டிப்பா. கொஞ்சம் உலகத்துல தெரிஞ்ச விஷயம் ஒண்ணும், தெரியாத விஷயம் ஒண்ணு. தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு. முதல்ல தெரிஞ்ச விஷயம் எல்லாரும் சாகும்னு தெரியும். தெரியாத விஷயம் எப்ப சாகும்னு தெரியாது. எப்போ சாகும்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் உட்காந்து கூத்து பாப்பீங்களா? நம்ம தான் பேக்க தூக்கிட்டு பொட்டியை தூக்கிட்டு வேலை பிடிச்சி வருவோமா? உட்காந்து கேட்பாங்க ஒருத்தர் ஆமாப்ல எனக்கு நாளை கழிச்சு வந்துருக்காங்க. உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு சாயங்காலம்ன்றாங்க. யாரா செய்யறது எப்படி செய்யறதுன்னு தெரியல. அப்ப மனம் நிம்மதி இருக்கும். அதுலயே எனக்கு அது மனம் நிம்மதி இருக்காது. அதனால்தான் ஆண்டவன் அதை ரகசியமாவே வைத்தார். ஆனா அந்த சித்ரா பௌர்ணமி ஏன் சொல்றேன்னா, நம்ம உயிரை பிடிக்கக்கூடிய யமதர்மனுக்கு அசிஸ்டன்ட் கணக்குல யாருன்னா சித்திரகுப்தன். அவன் தான் நம்மளுடைய ஆயுள் முடிவடைஞ்ச நாளை குறிப்பிட்டு யமனுக்கு சொல்றவன். இவன் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கான், இவன் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம லிஸ்ட்டை கணக்கு போட்டு யமன்கிட்ட கொடுத்து இவனுக்கு சொர்க்கமா நரகமா அப்படின்னு சொல்றவன் யாரானா சித்திரகுப்தன். அவன் பிறந்த நாள் தான் இந்த நாள். அதை சொல்றான்னா தலை அஜித் பிறந்த நாளா? சித்திரகுப்தன் தாண்ட நம்ம சாக போற நாளை சொல்றேன். அவன் பிறந்த நாள் தெரிய வேணாமா? நானும் தலை அஜித் ரசிகன் தான், அது வேறு பிரச்சனை. அது வேண்டாத ஆளுதான் இல்லை. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்குள்ள ஜெனரேஷன் அப்படி இருக்கு. வளரும் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கல, அதனால அவங்க தருதலையா வளர்ந்துட்டு இருக்காங்க. வேதனை இல்லைங்க. அதனால் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி அன்று சைவமாக சாப்பிட்டு சித்திரகுப்த நயனாருக்கு விரதம் இருந்தால் நாம் செய்த பாவங்களில் பாதி குறைஞ்சு நமக்கு புண்ணியம் கிடைக்கும். கண்டிப்பா எங்க நாடகக்காரங்களுக்கு எவனும் கிடைக்காது. கிடைக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு நன்றி மீன்லாம் போட்டு எங்களை அசைவம் திங்கி வச்சிருக்கீங்க. அதுல தப்பிச்சவே ராஜவாட்ட ஒருத்தன். எப்போதுமே இல்ல, பெரிய சைவம் எல்லாம் கிடையாது. இல்ல பொண்ணு கட்டுறேன் சிக்கன் மட்டன் ஆகும். குடிச்சிட்டு வீட்டு வேஷம் போடும்போது முருகன் வேஷம் போடுறோம், வேலை கையில பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு அவன் ஒரு கடைபிடிச்சிருக்காங்க. என் பிள்ளை தம்பி சமயேந்திரன் அசைவம் மட்டும்தான் சாப்பிட்றதுலே தவிர மற்ற அக்கறம் பூரா பண்றேன். அது வேற பிரச்சனை. அதுக்காக முருகன் குடி குடிப்பேன். ரைட், ஓகே.
முருகன் பூரி கொடுப்பானா நல்லது கொடுப்பானா முருகன் கொடுப்பாரு. அதுக்கு அந்த முருகன் புலி குடிப்பார். வள்ளிதிரவு நாணயத்தில் பங்கு வரக்கூடிய நடிகர் மாமனிகள் தென்னக மேடைகளும் வெற்றி முறிச்சு கொட்டி கொடுக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் அன்பு தம்பி பொய்கைப்பட்டி CS தமிழேந்திரன் அவர்கள் வேடன் விருதுராக காத்துள்ளார். அதற்கையாக குயிலுடைய கவனங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயில்சி கோகிலவாணி அன்பு மகள் அவையபுரத்தை சார்ந்த கையை நந்தினி அவர்கள் வெளியாக காத்துள்ளார். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது கல்யாணத்தை நடத்தியே தேர வேண்டும் என்று கட்சி கட்டி கூட காத்திருக்கின்றார். சொல்லிருக்கு வீரர் முறையோடு பேசி முறையாக காத்திருக்கின்றார். தேவகான இசை அரசு இலக்கிய சுடர் இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கி இருக்கின்ற உங்கள் உரப்பாம்பட்டி பி பெருமாள்ராஜ் அவர்கள் நாரதா அடிக்க காத்துள்ளார். எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக பக்க வளமாக இசைகளை சீக்க வந்திருக்கின்றார்கள். இன்னும் சிவேந்தர்கள் 6 மணி சக்கரவர்த்தி வெளிச்சத்திற்கு அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் 6 மணி மறுப்பின் பாடல். சூப்பர் அருமையான நல்ல ஒரு கைகட்ட கொடுத்து பாராட்டலாமே. ஏன் அப்படி பிடிச்ச வச்ச பிள்ளையார்ட்ட உட்காந்துக்கிட்டு நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து நாடகம் பார்க்க வந்த மாதிரி அந்த உட்காந்துக்கிட்டு நாடகம் தாயா பாக்குறாங்க. நாடகம் எப்படி பார்க்கணும் தெரியாம கேட்கிறேன். நாடகம் எப்படி பார்க்கணும் நான் தெரிஞ்சே கேட்கிறேன். எப்படி இல்ல இவ்வளவு செலவு பண்ணி ஒரு நாடகத்தை வச்சிருக்காரு. அந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் அதையா எப்படி பார்க்கணும் எனக்கிட்ட கேக்குறீங்களா? ஒரு நாடகம் சந்தோஷமா உற்சாகமா ஆரவாரமா கைதட்டி விடியில இருந்து மகிழ்ச்சியோட வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு கவலை இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு காலையில 6 மணி வரைக்கும் சந்தோஷமா பாக்குறதுக்கு தான் இந்த நாடகமே. அது உண்மை. ஆனா கவலை எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கத்தான் ஊர்ல திருவிழாவே நாடகமே அதுக்கு தான் வைக்கிறோம். ஆனா இங்கேயும் வந்து அப்படியே உட்காந்து வந்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எரிச்சல் ஆகி போயிடும். எதுக்குலாம் அந்த நாடகம் அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் ஏமாத்த ஆரம்பிச்சிருவோம். ஏமாத்தோம்னா உங்க காசு அது நீங்க வரைக்கும் 100 நாள் வேலை மாதிரி வர போக நீங்க வந்துட்டீங்க. அவங்க காசு அப்படி இல்லை. வந்தாலும் அவங்கள திருப்திப்படுத்தணும், வாங்குற காசுக்கு உழைக்கணும். அதான் நம்ம வேலை. அதனால் அவங்க சந்தோஷப்படுத்தணும்னா நீங்க முதல்ல கனவை பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் எங்கள் தொழில் சிறப்பாக செய்ய முடியும். அருமையான பாடல் மிக சிறப்பு. அதில் தாய்மார்கள் ஒரு உள்ள கூட கைதட்டலையே. நம்ம பிள்ளையை தான் பங்காளியை தான் 4 பேர் கைதட்டினாங்க. ஏன் ஆத்தாமார்கள் கைதட்டல? என்ன காரணம்? ஏத்தா சத்தியம் பண்ணிருக்கீங்களா கோயில பிள்ளையார் கோயில? இவங்களுக்கு நான் கைதட்ட மாட்டேன், இது சத்தியம், இது சத்தியம்னு. சிரசு இருக்க வாழாடக்கூடாது. யார் சரசு இருக்கு? சரசு இல்லங்க. சரசு வந்தாங்க. சிரசு தலை ஆண்கள் தலை இருக்க வாழாடக்கூடாது. ஆண்கள் முன்னாடி இருக்கா, அவங்க கை தட்டா நம்மளும் தட்டக்கூடாது, அவங்க தட்டணும்னு இருக்கா. சரி பரவாயில்ல, தட்டாட்டி ஒரு பிரச்சனை இல்லை. மேலும் இங்கேப்பா சிறப்பாக மிருதகத்தை சேர்த்து கொடுக்கின்றார் மிருதக சக்கரவர்த்தி தாளவாத்தி விதகர் அன்பு மகன் துவரை சார்ந்த சரவணன் அவர்கள் மிருதகமன் டோலக்கன் தபேலா தொப்பி
மழை இல்லையா, துண்டடியா, பலே பலே. சிறப்பு சிறப்பு, அருமையான வாத்தியம். அப்படி நொறுக்கி எடுத்துட்டு இருக்காமே அவரோடு இணைந்திருக்கிய ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி பலவாத்திய புகழ் அன்பு சகோதரர் பெங்களூரை சார்ந்த ஆரம் துரைராஜா. பெங்களூரா? பெங்களூர்ல மாமா நீங்க கொடுக்குற காசுக்கு பெங்களூரு கர்நாடகால இருந்தாலும் ஆள் வருமாங்க. வேற பெங்களூர் காரக்குடி ஆத்தங்குடி ஆத்தங்குடி பூக்கல்ல பெங்களூர் துரைராஜ் அவர்கள் ஆல் ரவுண்ட். சொர்ராஜ் ஒரு ஆள் தாயா, அதோட மாற்றம் கிடையாது. ஏன்னா இந்த டேப்புங்கிற வாத்தியத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அவர் வச்சிருக்காரு இந்த டேப்பு. இந்த டேப்பை சினிமா பாடல்களும் சரி, பெரும் பகுதி இஸ்லாமிய பாடல்களுக்கு தான் இந்த வாத்தியம் அதிகமாக யூஸ் ஆகும். அது ரொம்ப சிம்பிளான வாத்தியம். பார்த்தீங்கன்னா இப்போ ஜேசுதாஸ் அவர்கள் பாட்டு பாடியிருப்பார், நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. அதுக்குதான் இந்த வாத்தியம் தும் பட்டக்காம தும் பட்டக்க ஒரே. ஆனா அந்த வாத்தியத்துல மிருதங்கத்துல வாசிக்கிற சொல்ல திருத்தரத்துக்கு தொம்படுக்கு திரண்டதுக்கு தொம்படுக்கு திரண்டதுக்கு திருத்தரத்துக்கு தொம்படுக்கு திரண்டது. போடுறதெல்லாம் சும்மா சாதாரணப்பட்ட வேலை. அதையிலையும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு திறமையா வாட்சி காமிச்சிருக்காருன்னா அவருக்கு ஒரு நல்ல கைதட்டுகளையும் பாராட்டுகளையும் கொடுத்து வாழ்த்தோம். கைதட்டி பாராட்டிய உள்ளங்களுக்கு கலைக்குழு சார்பா நன்றி. அதை கட்டுப்படியாக வேற வர்றேன் வேறடியா மைய பையட்ட படுத்துக்க அவங்களும் நல்லது. சாமி எங்கடா இருந்த இவ்வளவு நாள்? ஆமா எங்கடா சார் நீச்ச அடிக்கிறேன். இப்படியே இருந்திருக்கலாம் நம்மளும் வாழ்க்கையில. இப்படி வளர்ந்தது தான் பெரிய பிரச்சனையா, எந்த கஷ்டமும் இல்லை. குழந்தையும் தெய்வமும் உன்னோட அண்ணா. நீ படுத்துக்கலாம் செல்லாம் தூங்கு, கொஞ்சம் மண்ணை நக்கக்கூடாது. இங்கே தாளம் லயம் சேர்த்து கொடுக்கண்டா. லய சக்கரவர்த்தி பைய யாரையோ பேசிட்டு போங்க. தாள கலைஞர் நண்பு மாமா அரசர் குலம் கீழ்பாதி மேல்பாதி நடுவில் ஒரு ஜோடி. பப்புனாக நடித்த உங்களை எல்லாம் மகிழ்ச்சி காத்திருக்கிறேன். உங்கள் அன்பன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பை மாதிரி என்று காத்துக் கொண்டிருக்கும் ஆர்பி ஹரியனாகிய நான் இந்த நாடகத்திலே பப்புனாக நடிப்பேன் என்று சத்தியம் செய்கிறேன். நன்றி. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நாடகம் முடிகிறது இருந்து பாருங்க. முருகனை சந்திக்க நாரதர் வருவாரு. நாரதர் வர்றதுக்கு முன்னாடி ஔவையாரெல்லாம் வருவாங்க. ஔவையாரை பார்க்கணும்னா இருந்து பாருங்க. வரலாம், வராமலும் போகலாம். வராம எங்க போவாங்க? அம்மாவுக்கு டிக்கெட் கிடைச்சதான்னு தெரியல. பிளைட்டுக்கு டிக்கெட் போட்டிருக்கு, பார்ப்போம். பேரவையின் நாட்டியவாடி மூலை மக்களை மகளிக்கு காத்திருக்கிறார் நடன செஞ்சாரி
நாட்டிய ஒய்யாறு ஆடல் அரசு அபிநய சுந்தரி யானைக்கு யானை தோல் கொடுத்தது போல சரிக்கு சரியாக ஜகைக்கு ஜகையாக நிற்கக்கூடிய நாட்டிய பேரொழி APK பரிமளா டான்ஸ் அண்ட் காமை கட்டிப்பொடி கேட்ட அதனால கட்டி பிடிக்க சொல்றேன். ஒளிபெருக்கி மிகச் சிறப்பாக அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நவீன ஒளியின் ஒளி அமைப்பு RC சம்பிரமையான ஒளிபெருக்கி நல்லா அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்து இந்த சந்தோஷமான நேரத்திலே இந்த ஒளிபெருக்கி நமது RC ஒளிபெருக்கி நிலையத்துடைய உரிமையாளர் அண்ணன் சித்திரவேல் அவர்கள் அதான் சொல்றாங்க, ஒரு மனிதனும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். பேர் சொல்ல சமீபத்தில் அண்ணன் 10 நாளுக்கு முன்னே 15 நாளுக்கு முன்னே அண்ணன் அவர்கள் 14வது அண்ணன் அவர்கள் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். ஆனாலும் அவருடைய ஆன்மா இந்த ஒலிபெருக்கிக்குள்ளதான் இருக்கு இல்லையா? இந்த ஒலிபெருக்கி எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அவருடைய ஆன்மா அங்கெல்லாம் இருக்கிறது என்றுதான் அர்த்தமே தவிர அவர் மறைந்து விட்டார் என்று நாம் நினைக்க வேண்டாம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் இறைவனை வேண்டுவோம். நன்றி நன்றி வணக்கம். மேலும் இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த பெருமைக்குரிய நாடக அமைப்பாளர் அருமையினார் ராவணா முனுசாமி ஆபரேட்டர் என்கின்ற பேனா முத்துராமலிங்கம் மங்களாடை சார்ந்த அன்புலம் அவர்கள் நாடகம் அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த முறைகளை சிறந்த முறையில் கொண்டு அமைத்துக் கொடுப்பார்கள் தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு நல்ல சாப்பாடு வயிறார சாப்பிட்டோம். ஆமாம், இது உருளைக்கிழங்கு கருவாடு ஹலோ அது மீனுங்க சுட்ட மீன் தோசைக்கல்ல போட்டு சுட்டது. நான் கூட கருவாடா முதல்ல எல்லாம் பொறிக்கிறது வந்து ஒண்ணுதான். மீன் சுட்டா கருவாடு அவ்வளவு. மீன் கருவாடு எல்லாம் ஒண்ணுதான். அதனால மீன் குழம்பு நண்டு குஞ்சு. ஆமா, நண்டு பெருசா வச்சா நண்டு, குட்டி குட்டியா வச்சா நண்டு குஞ்சு. வயல இந்த நேரம் சீசன் இல்லை, அது அமாவாசை டயத்துல தான் பெருசா வரும். பௌர்ணமி டயம் அதனால பெருசா வராது. நல்ல சாப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த தெரிவித்துக் கொண்டு பௌர்ணமி நேரமா சின்னமா தான் இருக்காங்க. நாடகத்தை காண வந்திருக்கிற வருகிறவர்கள் அன்போடு வரவேற்கிறார்கள் நமது மங்கள நாடு யாதவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒரு முக்கியமான விஷயம், நான் அடுத்து பொம்பளை பிள்ளை அனுப்பினா அதோடு இங்கே இந்த நாடகத்தினை ஒளிப்பதிவு செய்து கொடுக்கிறார்கள். அருமையானார் நமது சிறந்த ஒளி சார்ந்த அம்பாள் மீடியா யூடியூப் சேனல் உரிமையாளர் சுரேஷ் அவர்களும் மற்றும் RP அறிஞர் யூடியூப் சேனல் ஐயப்பன் அவர்கள். தம்பி பேர்னையா அரந்தை யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்பினா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எதுக்கு பொம்பளை பிள்ளை அனுப்புறீங்க? புரோக்கர் தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன். எது நக்கல் பண்றியா? இல்லங்க, எதுக்கு பொம்பளை பிள்ளை அனுப்புறீங்க? நான் என்னமோ ஊருக்குலாம் பொம்பளை பார்சல் பண்ணி அனுப்புறேன். வந்த பிள்ளைய அனுப்புறீங்க? இல்லங்க, உன் குசும்பெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் வேற பக்கம் வச்சுக்க ராஜு பிச்சு புடி பிச்சு. ஹலோ, எதுக்கு பொம்பளை அனுப்புறேன்னா நான் மாமாவில பார்த்துக்கிறேன். இல்லங்க அப்படி சொல்லலங்க, அவர் சொன்னது வேற, நீங்க எடுத்துக்கிறது வேற. வந்துருச்சு அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து மறுபடியும் அனுப்புறீங்களே. காலையில தான் போவேன், மேடைக்கு அனுப்புறேன். அதுக்கு முன்னாடி எப்படி இப்படி அமைதியா இருக்கீங்களோ இந்த அமைதி விடிய வரைக்கும் காக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் கிராமங்கள்ல என்ன மாதிரி நான் என் சீன் முடிச்சுட்டு உள்ள போறதுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வரும். ஆனா இன்னைக்கு தான் நம்ம கிராமத்துல இவ்வளவு அமைதியை பாக்குறேன். ரொம்ப அமைதி. சண்டை முதல்ல ஏன் வருதுன்னு தெரிஞ்சா, இன்னைக்கு ஏன் சண்டை வரலன்னு தெரியுமா? ஏன் கடை லீவு தெரியும். மே 1. நான் என்ன அவ்வளவு முட்டாளா? எவ்வளவு உலக அமைதியா இருக்கு பாத்தியா? ஒரு நாள் இந்த ஊர் இவ்வளவு அமைதியா இருக்கேன். இதை மொத்தமா அடைச்சிட்டா இந்த உலகம் எவ்வளவு அமைதியா இருக்கும். ஆனா கொள்ள பேர் செத்து போவேன். போனது போக மிச்சம் இருக்கட்டும் பார்க்கலாம். அதாச்சும் மிச்சம் இருக்கிறது நல்லவளாச்சும் இருப்பாங்கல்ல. தப்பு இல்ல. முதல்ல சண்டைக்கு காரணம் டேய், நீ மறுபடியும் என்ன ரூட்டை திருப்பி விட்டுக்கிட்டு நீ சண்டைக்கு என்னங்க காரணம்? சண்டைக்கு காரணம் நம்ம வாய் தான். அந்த சரக்குல அப்படியே வாய வைக்கிறேன்டா பிரச்சனை வராது. அது ஒரு விதத்துல உண்மைதான். அது வரல, வாய்க்குள்ளதான் நாக்கு இருக்கு. அதே வாய்க்குள்ளதான் இந்த பல்லும் இருக்கு. பல்லுக்கும் நாக்குக்கும் ஒரு பஞ்சாயத்து ஓடி இருக்கு. என்ன பஞ்சாயத்து? பேச்சுவார்த்தையா? ரெண்டும் பேசி இருக்கு. எப்படி பேசணும் உண்மையோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது ஒரு கதை, அவ்வளவுதான். இந்த பல்லுகிட்ட நாக்கு சொல்லுச்சான், என் பல்லே நீ செய்யற உதவிய சாக வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்னு கண்ணீர் விட்டு அழுதுச்சான். ஓஹோ நாக்கு. பல்லு கேட்டுச்சான், ஏன் நான் என்ன அப்படி உனக்கு உதவுறேன் அப்படின்னு கேட்டுச்சு. அப்பதான் நாக்கு சொல்லுச்சு, சேச்சா அப்படி சொல்லாத,
எவ்வளவு கடினமான உணவா இருந்தாலும், கறியா இருக்கட்டும், முறுக்கா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், நல்லி எலும்பு கூட கடிச்சு மென்னு கூழாக்கி எனக்கு கொடுக்குறேன். நான் உள்ள உட்காந்து ருசிச்சு சொட்டு கொட்டி சாப்பிட்றேன். இந்த உதவியை நான் மறப்பனா அப்படின்னு நாக்கு சொல்லுச்சு. அவதான் பல்லு சொல்லுச்சு, என் உதவி உனக்கு தெரியுது, ஆனா வெளியில இருக்க மனுஷங்களுக்கு அது தெரியலையேன்னுச்சா. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு நாக்கு கேட்டுச்சு. அப்பதான் பல்லு விளக்கத்தை சொல்லுச்சு, நீ மாட்டுக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு வாரவன் போறவங்கள போத்தான் கும்மான்னு வஞ்சு விடுறேன், வாரவன் அடிச்சு பல்ல ஒதுக்குறவனு என்னைத்தான் அடிச்சு காலி பண்றேன், நீ சொல்லிவிட்டு உள்ள ஒளிஞ்சுக்கிற, உனக்கு நான் தான் பாதுகாப்பு மூடி இன்னும் கொடுக்குறேன், முதல் அடிய கேட்ட ஓபன் பண்றேன்னு எங்களுக்கா காலி பண்றாங்க. அதனால நீ எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உன் நாக்க கொஞ்சம் அடக்கி வாசி, எவனையும் வஞ்சு தொலையாத அப்படின்னு சொல்லிச்சான். தான் வள்ளுவ பெருந்தகை அழகா சொன்னார், யாகாவா ராகிலும் நாகாக்க காவா கால் சோகாப்பர் சொல்லிருக்க பட்டு. அது என்ன ஏன் பட்டுன்னு முடிச்சாரு? ஏன் பட்டுன்னு முடிச்சாரு? ஒழுக்கமா இல்லைன்னா பட்டுன்னு அடிச்சு பல்ல தட்டி போடுவாங்க தெரிஞ்சுதான் வள்ளுவரே அதை பட்டுன்னு முடிச்சார். ஓஹோ. அதனால் நாம் அனைவரும் நயத்தோடு நாணயத்தோடு இருந்த போனால் நாடும் வீடும் செழிக்கும் என்று சொல்லி வாயை கிழிக்க போறேன். உங்களை ஒரு தங்க